தக் லைஃப் திரைப்படத்திற்காக கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. 35 வருடங்களுக்கு பிறகாக மணிரத்னம் கமலஹாசன் 2 பேருமே வந்து இணைந்து ஒரு படத்தை வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் தக் லைஃப். அந்த தக் லைஃப் வந்து கன்னடத்தில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கன்னட அமைப்பினர் தொடர்ந்து போராட்டங்களை எடுத்து வருங்க. காரணம் என்னன்னா, தக் லைஃப் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்னென்னா, தமிழில் இருந்தால் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறார். இல்லை அது தப்பு, எங்கள் மொழி தனி மொழி, நீங்கள் வந்து தமிழ்லேருந்து வந்ததெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் இதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதனால் தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் நாங்கள் திரையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கமலஹாசன் மேலே தப்பா, கமலஹாசன் மன்னிப்பு கேட்பாரா, இதனுடைய உள்ளரசியல் என்ன, அதெல்லாம் தான் இங்கே டீட்டெயிலாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் இன் ப்ளஸ். தக் லைஃப் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து மணிரத்னம். அவருடைய முதல் படமே வந்து கன்னட திரைப்படம் தான். கன்னட மொழியை வந்து மிக அழகாகவும் சூப்பராகவும் கமல் பேசுவார். சதிலீலாவதி போன்ற கன்னட திரைப்பட பதிப்புலையும் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கன்னடம் சரி, அங்கேருந்து கன்னட நடிகர்கள் இங்கே வந்து நடிச்சிருக்காங்க, நடிகைகள் இங்கே வந்து நடிச்சிருக்காங்க, இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை. இப்பொழுது கமல் வந்து பேசுனது என்னன்னா, தமிழிலிருந்து கன்னடம் உருவாச்சு. அது எப்படின்னா, சிவராஜ்குமார் வந்து அவருக்கு புற்றுநோய், அதுலேருந்து கொஞ்சம் மீண்டிருக்காரு. அவர் அமெரிக்காவில் இருக்கும்போதே கமல் வந்து அவருக்கு பேசி ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவரையும் வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருந்தாங்க. அப்போ வந்து பேசும்போது எல்லாமே ஒரே குடும்பம் தான், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான், தமிழில் இருந்தால் கன்னடம்லாம் வந்தது, ஸோ நாம் எல்லாம் திராவிட குடும்பம் அப்படின்ற ஒரு துணியில் தான் அவர் பேசினார். ஆனால் பாஜக அதை மிகப்பெரிய அரசியலாக மாற்றுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, கமல் வந்து இப்போ வந்து எம்பி சீட்டு, அதாவது மாநிலங்களவை சீட்டு வாங்கி திமுக சார்பாக கூட்டணி கட்சியாக மையம் வந்து உள்ளர வரார், அவர் எம்பி ஆக போகிறார். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு குடைச்சலை கொடுக்கணும்னா பாஜக இந்த மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கு. ஸோ ஆளும் காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுதுன்னா, அவங்களும் வேறு வழியே இல்லாமல் மொழி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களும் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னிப்பு கேட்கலைன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க விடுறாங்க. சரி, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஸ்டேட்டே எதிர்க்குது. அங்கே கன்னடத்தில் வந்து இவங்க வந்து போய் பேசுகிறதுக்கு, அதாவது ப்ரொமோஷனுக்கு போகிறதுக்காக இவங்க போகும்போது அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க, பிரச்சனையாக்குறாங்க. அவங்களுடைய பேனர்லேருந்து வினைல் போர்ட்லேருந்து எல்லாத்தையும் உடச்சி போடுறாங்க. கவர்மெண்ட்டும் சொல்லுது, எதிர்கட்சியான பாஜகவும் அதை முன்னெடுக்கிறாங்க, அரசியலாக்குறாங்க. இப்போ கமலுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கமல் என்ன சொல்கிறாருன்னா, மொழி ஆய்வாளர்கள், தொல்பொருள் மொழி ஆய்வாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க சொன்னதான் நான் சொன்னேன், நான் புதுசாக சொல்ல. இந்த விஷயத்துக்கு தீர்வு வந்து அவங்க தான் சொல்லணும். எங்கள் மொழி எங்களுக்கு ஒரு பெருமைன்ற மாதிரி உங்கள் மொழி உங்களுக்கு பெருமை. மொழி ஆய்வாளர்கள் சொன்ன அடிப்படையில் மட்டுமே நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன், அதனால் நான் தப்பாக சொல்லலை. அன்பு வந்து எப்பயுமே மன்னிப்பு கேட்காது, நான் தப்பாக சொல்லலை, அதனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மன்னிப்பு கேட்கலைன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, படம் அங்கே ரிலீஸ் ஆகாது. படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 10 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் கட் ஆகும், மிகப்பெரிய லாஸு. ஏன்னா இந்த திரைப்படத்தை வந்து 35 வருடங்களுக்கு பிறகு மணிரத்னமும் கமலும் ஒன்றாக இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்து அவர் இயக்கியிருக்கிறாரு. ஏதோ அவங்களுக்குள்ள வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகலைன்னா 10 கோடி கிட்ட லாஸ். ஆனால் கமல் என்ன சொல்கிறார், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இல்லை நீ மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து படத்தை திரையிடுவோம் அப்படின்னு கன்னட அமைப்பினரும் சரி, மொழியாளர்களும் சரி, அங்கே வந்து மொழி விரும்பிகளும் சரி அதை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ விழாவில் கலந்து கொண்ட சிவராஜ்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ் கன்னடம் எல்லோருமே திராவிட மொழிகள், இதில் வந்து அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, கமலஹாசன் அவர்கள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, சரியாக தானே பேசியிருக்காரு, இதையே நீங்கள் அரசியலாக்குறீங்க, சரி இவ்வளோ போராடுறீங்கல்ல, கன்னட மொழிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படி ரொம்ப போல்டாக போடலை. இப்போ கன்னட மொழிக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கூட சொல்லியிருந்தோம், கர்நாடகாவில் இந்தியினுடைய பாதிப்பால் ஏகப்பட்ட குழந்தைகள், அதாவது 99,000 குழந்தைகள் அப்படின்னு நினைக்கிறேன், 1 லட்சத்துக்கிட்ட இருக்கிற குழந்தைகள் வந்து 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகியிருக்காங்க.
இந்தி மொழியை அவங்க எடுத்துகிட்டு வந்ததுனால. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க இருமொழி கொள்கையில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு பாஸ் ஆயிருக்கும். நாம தமிழ் மொழியில இன்னைய வரலையும் 3வது மொழி கலப்பை உருவாக்காம நாம வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட மொழி தியாகிகள் வந்து உயிரை கொடுத்து இந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அரசியலுக்காக நீங்க இப்படி பேசுறீங்களே, நீங்க கன்னட மொழிக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ்காரங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதை அவர் சொல்ல. ஆனா கன்னட மொழிக்காக நீங்க இவ்வளோலாம் பேசுறீங்களே, நீங்க கன்னட மொழிக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றது சிவராஜ்குமார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். கமலோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மொழி ஆய்வாளர்கள் சொன்னதான் நான் சொல்லியிருக்கேன், 10 கோடி ரூபா லாஸ் ஆகுது, அதனால மன்னிப்பு கேட்க மாட்டாங்க கமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கமலும் சொல்லியிருக்காரு. ஆனால் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா அது வந்து நிறைய பேருக்கு இப்போ இதில் மொழி பிரச்சனையை மீறி, மொழி பிரச்சனைகளை தாண்டி இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய அளவில். அதாவது இந்தி, கன்னடா, இந்தி, தமிழ், தெலுங்குன்னு ஏகப்பட்ட மொழிகள் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை ரசிகர்கள் அந்த படத்தை வந்து பார்க்க வருவாங்க? காரணம் என்ன, மணிரத்னம் அண்ட் கமல் வந்து பெரிய பிராண்ட் இந்தியாவில். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய பிராண்டை வந்து இருக்கிற 2 இயக்குனரும் ஒரு நடிகரும் நடித்த ஒரு படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும்? அப்போ எத்தனை மொழிக்காரர்கள் அங்கே வந்து பார்ப்பாங்க? அப்போ எத்தனை பேர் பார்க்கறதுனால டாக்ஸ் ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்காம மொழி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரைட் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கு உள்ளார விட்டீங்களே, அதுதானே அவர் கேட்குறாரு. சிவராஜ் சார் வந்து கேட்குறது வந்து, கன்னட மொழிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கே இதில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ பிரச்சனை என்னன்னா, அவர் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா அப்படின்றத விட அது அவருடைய சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். நான் எவ்வளோ வளர்ந்துட்டேன், என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, இதுக்கெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் தப்பு பேசலை அப்படின்னு நிற்கலாம். இல்லை இது வந்து இதன் மூலமாக ஒரு 10 கோடி ரூபா வருது, எக்ஸ்ட்ரா வருது, நான் அந்த ஒரு சேரிட்டி நான் யூஸ் பண்ணுவேன், அதை வச்சு நான் நிறைய விஷயங்களை செய்வேன் அப்படின்றதுலாம் வந்து கமலுடைய சாய்ஸ் தானோக்கோசரம் நம்மளுடைய சாய்ஸ் கிடையாது. கமல் மன்னிப்பு கேட்டாலும் சரி, ஏன்னா செருப்பு போட்டவனுக்கு தான் கடிக்குதா இல்லையான்னு தெரியும். அதனால் அவர் தான் அதை முடிவு பண்ணக்கோசரம் நானும் நீங்களும் வந்து அவர் பேசக்கூடாது, கொல்லக்கூடாதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவருடைய சாய்ஸ். அவர் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அது எந்த கவலையுமே இல்லை. மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சொன்னவர் அவர். அதனால் அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். என்னாக போகுது அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறையவே இருக்குது. வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டை போட்ட கோழிக்கு தான் வழி தெரியும். அவர் வந்து இவ்வளோ பேசுகிறாரு, இவ்வளோ இப்படி ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, ஆனால் ஒரு தமிழ் நடிகர் கூட அவர் வந்து ஆதரவாக தெரிவிக்கல. இப்போ நீங்கள் வந்து கமலை வந்து நிறைய எதிர்த்தீங்க, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. எஸ், அரசியல் நிலைப்பாடுகளில் கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்னைய வரலையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கையை மட்டுமே அமல்படுத்தியதால தான் இன்னைக்கு இந்தியாவிலே வந்து ஜிடிபியில் வந்து நம்ம வந்து, அதாவது இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் இந்தியா அடையக்கூடிய இலக்கை வந்து அடைஞ்சிருக்கிறது காரணம் அதுதான். இதெல்லாம் ப்ரூவ்டு திங்ஸு. அதனால் நம்ம கொள்கை சார்ந்த அந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம நிற்கிறோம். இதில் யார் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, கமல் வந்தாலும் சரி, ரஜினியே வந்தாலும் சரி, இதற்கு ஆதரவாக, ஏன்னா இது கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு யாராவது வந்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனால் அதை புரிந்து கொண்டு கமல்கிட்ட கேட்டாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் வந்து குடும்பம் அழியுதுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து எதுக்கு நீங்கள் உள்ளார வந்தீங்க? நாட்டின் தேவைக்காக வந்திருக்கேன். ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் என்ன மோளம் அடிச்சுக்கிட்டு தகரடாப்பா மாதிரி அடிச்சுக்கிட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கும்போது நாட்டினுடைய தேவைக்காக நான் வந்திருக்கேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல அவர் வந்து ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அப்படின்னும் போது கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஆதரவு தெரிவிக்கணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி மற்ற நடிகர்களும் சொல்லும்போது அது கொஞ்சம் பலம் சேரும். ஸோ மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கேட்காததும் அவர் நிலைப்பாடு சார்ந்த விஷயம். அவர் அதை நிராகரிக்கலாம் அல்லது வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கலைஞனை இப்படி அவமானப்படுத்துவது எந்த வகையிலும் ஒரு, அதாவது இது ப்ரூவ்டு திங்ஸ். அவர் பொய் சொல்லலை, வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னதான் அவர் சொன்னார். அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். வரலாற்று ஆய்வாளர் சொன்னதான் நான் சொன்னேன், நான் புதுசாலாம் சொல்லலை, அதனால நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்றார். அப்போ மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அது அவருடைய, ஏன்னா அவர் பணத்தை போட்டிருக்காங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாத்த விட ஒன்றும் இல்லை, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகாமலாம் போகும்போது, ஒரு வாரம்லாம் ரிலீஸ் ஆகாமல் போகும்போது அது இழப்புகள், அங்கே இருக்கிற ரசிகர்கள் அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு தானே அதை எடுக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து கமல் வந்து போல்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் தப்பு பண்ணலை,
அன்பு வந்து மன்னிப்பு கேட்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு மொழியை வந்து இகழ்ச்சியெல்லாம் பேசல. திராவிட குடும்பங்கள்ல இருக்கிற மொழியில முதன்மையானது தமிழ் அப்படின்னு தான் சொன்னார். ஓகே. ஆனா மற்றவங்க மாதிரி போய் கையை கட்டிக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான விஷயங்களை அவர் பண்ணவே இல்லை. போல்டு டிசிஷன் தான் அது. இன்னொன்று, அப்படியே ஒரு வேளை அவர் மன்னிப்பு கேட்கறன்னு வச்சுக்காங்க, அப்படியே கமல் வந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட இதை எல்லாத்தையும் உணர்த்திட்டு மன்னிப்பு கேட்குறாருல, அப்போ உங்களுக்கு தெரியும்ல அங்கே கன்னட அமைப்பினர் மீதும். அப்போ சிவராஜ் குமார் வந்து இவங்க பக்கம் நிற்கிறதுல நியாயம் இருக்குல்ல. அவங்க இருமொழி கொள்கையோடு இருக்கிறாங்க, நீங்கள் இந்தியை விட்டுட்டீங்க, 90,000 குழந்தைங்க வந்து ஃபெயில் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவர் கேட்குற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது மக்களுக்கு உணர்த்தினதுக்கப்புறம் கேட்கும்போது அது ஒரு பேசு பொருளாக, ஒரு விவாத பொருளாக மாறினதுக்கப்புறம் அவர் கேட்கறதுல வந்து தப்பு இல்லையே. ஸோ எதுவாக இருந்தாலும் கமல் பக்கம் நான் இருப்போம், அதுதான். ஸோ வேற என்ன, இந்த விவாதம் குறித்தான உங்கள் கருத்துக்களை பிறகு உங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.